நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் 3.6 கூலிங் பை எவாப்ரேஷன். ஸோ எப்படி எவாப்ரேஷன் நடக்கிறனால கூலிங் நடக்கும்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பீக்கர் இருக்குடா, பீக்கரில் இவ்வளோ வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தோன்னா ஒரு பார்ட்டிகல்ஸும் ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்குமா, டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரேப்பிடாகவோ இல்லை ஸ்லோவாகவோ இருக்கும், இல்லை ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போது பாட்டமில் இருக்க பார்ட்டிகல்ஸ் பார்த்தோன்னா எனர்ஜி கம்மியாக இருக்கும், பட் சர்ஃபேஸில் இருக்க பார்ட்டிகல்ஸ் பார்த்தோன்னா எனர்ஜி வந்து ஓரளவுக்கு கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்கும். இப்போ இன்கேஸ் ரூம் டெம்பரேச்சர்னால இந்த பார்ட்டிகல்ஸ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த வாட்டர் என்ன ஆகும்னா ஸ்டேட் சேஞ்ச் நடக்கும். நம்ம பார்த்துருக்கோம்ல, சாலிட், லிக்விட், கேஸ். இது வந்து லிக்விட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இது கேஸாக மாறணும்னா யூ நீட் டு சப்ளை சம் ஹீட் எனர்ஜி. இப்போ சன்லேருந்து வர எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த வாட்டர்ஸ்லாம் என்ன ஆகிரும், எவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பர் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சர் என்ன பார்த்தோம், ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் என்ன சிஸ்டம் தானே பார்த்தோம், இல்லை சப்ஸ்டன்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட் தானே பார்த்தோம். இப்போது இந்த ஒரு மேலாக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஆவரேஜ் எடுத்தோன்னா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆன்சர் முன்னாடி கம்பேர் பண்ணதை விட கம்மியாக இருக்கும். அப்போது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகுதுன்னு தான் மீனிங். அதாவது டெம்பரேச்சர்னால் என்னென்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் என்னென்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இங்கே நல்லா பாரு, சன்லேருந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த சர்ஃபேஸில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுச்சுங்க. அப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆவரேஜ் இருக்கிறேன், எனக்கு ஒரு வேல்யூ வருது. இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எஸ்கேப் ஆனனால அதுக்கப்புறம் நான் ஆவரேஜ் இருக்கிறேன், அந்த வேல்யூ கம்மியாக வருது. அப்போ ஸ்டார்டிங்கில் இந்த டெம்பரேச்சரை விட இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எனக்கு வந்து டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். ஸோ எவாப்ரேஷன் காஸ்ட் கூலிங் டு த சிஸ்டம். இப்போது இந்த சிஸ்டம் பார்த்தோன்னா இங்கே வந்து கூலிங் நடந்திருக்கும். காரணம் ஆல்ரெடி இருந்த ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்லாம் எஸ்கேப் ஆகிடுச்சு. ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எஸ்கேப் ஆகிருக்கு, லோ எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எஸ்கேப் ஆகலை. நெக்ஸ்ட் விஷயம், விச் ஆஃப் தீஸ் டிஸ்கிரைப்ஸ் எவாப்ரேஷன். எவாப்ரேஷனுங்கிறது ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஃப்ரம் லிக்விட் டு கேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் பார்ட்டிகல்ஸ் காஸ் எவாப்ரேஷன். இந்த பார்ட்டிகல்ஸ் வித் மோஸ்ட் எனர்ஜி ஆல்ரெடி பார்த்தோம். மோஸ்ட் எனர்ஜி தான் சர்ஃபேஸில் இருக்கும், லீஸ்ட் எனர்ஜியெல்லாம் கீழே பாட்டமில் இருக்கும். நிறையா எனர்ஜி இருக்கிறது தான் சர்ஃபேஸில் இருக்கும். அது எஸ்கேப் ஆகிறனால தான் எவாப்ரேஷன் நடக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். காரணம் என்னென்னா எப்படி எவாப்ரேஷன் நடக்குதுன்னா பார்ட்டிகல்ஸ் வித் மோஸ்ட் எனர்ஜி ஆர் லொக்கேட்டட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் இங்கே நடக்கும். ஸோ அப்போ வந்து இது கொஞ்சமாக எனர்ஜியை கெயின் பண்ணாவே டக்குன்னு வந்து வாட்டர் வேப்பர் ஆகி எஸ்கேப் ஆகிடும். அதனால ஆவரேஜ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், அதனால டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். இது வந்து ஜாரா, இது வந்து சோஃபியா. என்ன கேட்குறாங்கன்னா இவங்க ஜாரான்னு சொல்கிறாங்க, வாட்டர் கேன் எவாப்ரேட் அட் டெம்பரேச்சர்ஸ் மச் லோவர் தென் 100 டிகிரி செல்சியஸ். வாட்டர் எவாப்ரேட் ஆகிறதுக்கு 100 டிகிரி செல்சியஸ் தேவையில்லை, அதை விட கம்மியாக இருந்தாவே வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா சொல்கிறாங்க. சோஃபியா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைடா அப்பெல்லாம் இல்லை ஜாரா, வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் தான் எவாப்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தான் 100 டிகிரி செல்சியஸ். எவாப்ரேஷன் ஈவன் ரூம் டெம்பரேச்சரில் நடக்கும். அப்போ யார் சொன்னது கரெக்ட்னா ஜாரா சொன்னது கரெக்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் விளாண்டு முடிச்சுன்னா உங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுதா, ஸ்வெட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் விளாட்றீங்க, நீங்கள் ஒன்றும் 100 டிகிரி செல்சியஸில் இல்லை. ஸ்வெட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா காற்றுல இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா எனர்ஜி மீன்ஸ் மேபி அட்மாஸ்பியரில் சன்லேருந்து வர லைட் எனர்ஜியை உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஸ்வெட்டு கெயின் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் வேப்பர் ஆகிடும். ஸோ உங்கள் ஸ்கின்னை விட்டு லீவ் பண்ணிட்டு போயிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்த மாதிரி சர்ஃபேஸில் இருக்க வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டர் வேப்பராக மாறி எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னா ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் சிஸ்டம் வில் டிக்ரீஸ். ஸோ டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். ஸோ எவாப்ரேஷன் காஸ் கூலிங்னு பார்த்தோம். கரெக்ட். அப்போது இந்த ஸ்வெட்டிங் நடந்து இந்த கூலிங் எஃபெக்ட் நடக்கிறதுக்கு நீ 100 டிகிரி செல்சியஸில் இருக்கணும்னு அவசியமே இல்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஜாரா இஸ் கரெக்ட், சோஃபியா இஸ் ராங். ஜாரா பேச்சு கேளுங்க, சோஃபியா பேச்சு கேட்காதீங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. எவாப்ரேஷன் அண்ட் கூலிங். ஸ்வெட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஸ்கின். எஸ். விச் ஆஃப் திஸ் எக்ஸ்பிளைன் ஹவு ஸ்வெட் கேன் கூல் லோவர் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்கின். இப்போ தான் சொன்னேன். என்ன சொன்ன ஆன்சர்னா ஸ்வெட் எவாப்ரேட்ஸ் ரிமூவிங் தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் த ஸ்கின்னு. ஸ்வெட் எவாப்ரேட்ஸ் ஆடிங் தெர்மல் எனர்ஜி இது கிடையாது. ஸ்வெட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் லோவர் டெம்பரேச்சர் தென் த ஸ்கின் கிடையாது. ஏன்னா ஸ்வெட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நீ முதல்ல வந்து வெளியே வந்து விளாடணும், ஆடி ஓடி விளாடணும். வீட்டுக்குள்ளேயே ஏசிலே உட்காந்துருன்னா ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகுமா, ப்ரொடியூஸ் ஆகாது. ஸ்வெட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் ஹையர் டெம்பரேச்சர் தென் த ஸ்கின். ஸோ ஆன்சர் என்ன கேட்குறாங்கன்னா ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஸ்வெட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஸ்கின். விச் ஆஃப் தீஸ் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு ஸ்வெட் கேன் கூல் லோவர் மீன்ஸ் கூல்னா லோவர் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்கின். ஒரே ஒரு பாக்ஸ் தான் டிக் பண்ணணும். இப்போ ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்வெட் எவாப்ரேட் ஆகுது ஸ்கின்லேருந்து, அதனால வந்து நிறைய ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உன்னோட ஸ்கின்லேருந்து வெளியே போயிடுது. அதனால் தெர்மல் எனர்ஜி வந்து என்ன ஆகுதுன்னா உங்கள் ஸ்கின்லேருந்து ரிமூவ் பண்ணப்படுது, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்படின்னு நம்ம நல்லா கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லலாம். A liquid is evaporating, the liquid is not being heated.
லிக்விடை ஹீட் பண்ணுறதுனா ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுறது, இல்லை கேண்டில் வச்சு ஹீட் பண்ணுறது, இல்லை பர்னர் வச்சு ஹீட் பண்ணுறது. நான் லிக்விடை ஹீட் பண்ணலை, ஆனால் லிக்விட் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே எவாப்ரேட் ஆகுது. எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன்ஸ் டு த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட், இட் வில் டிக்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன்ஸ் டு த டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்விட், இட் வில் டிக்ரீஸ். பிகாஸ் ஆவரேஜ் எனர்ஜியும் டெம்பரேச்சரும் சேம் ரெலவெண்ட் ஈக்குவலண்ட் டேர்ம்ஸ் தான். அதுக்கு டெம்பரேச்சருக்கான மீனிங் என்னென்னா ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட் ஆர் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் சிஸ்டம் தான். ஸோ ஒரு லிக்விட் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கு, அப்போ வந்து டெம்பரேச்சர் எனர்ஜி ஆவரேஜ் எனர்ஜி பார்த்தோன்னா வந்து டிக்ரீஸ் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகாமல் கேட்குறாங்க. டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா சர்ஃபேஸில் அந்த ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடுச்சு. நீ ஆவரேஜ் எடுத்தேன்னா உனக்கு ஆன்சர் வந்து இனிஷியலை விட கம்மியாக தான் உனக்கு கிடைக்கும். அதேமாதிரி டெம்பரேச்சர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, அருண் ஹேஸ் ஸ்வெட் ஆன் ஹிஸ் ஃபேஸ். அவன் முகத்தில் வந்து வேர்த்து ஊற்றுது. த ஏர் டெம்பரேச்சர் இஸ் 25 degrees Celsius. Arun uses a fan to blow air onto his face. The fan does not change the temperature of the air. Explain why the fan helps Arun to lose heat faster. அதாவது அருணுக்கு வந்து வேர்க்குது, அவர் ஃபேனை போடுறாங்க. இந்த ஃபேன் வந்து என்ன பண்ணலை, டெம்பரேச்சர் ஆஃப் த ஏரை வந்து சேஞ்ச் பண்ணல, பட் என்ன பண்ணுது, பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து ஃபாஸ்டப் பண்ணுது, ஸ்பீடப் பண்ணுது. அதனால வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை நீயும் பண்ணுற, உன்னோட பெஸ்ட் ஒர்க்கரும் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீ ஸ்லோவாக பண்ணுவ, இதே பெஸ்ட் ஒர்க்கர் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதனால் வேலை சீக்கிரமாக நடக்கும். என்ன வேலை, எவாப்ரேஷன். என்ன ரிசல்ட்டு, கூலிங். அவ்வளோதான். எவாப்ரேஷன், கூலிங் டூ. பெர்ஃப்யூம் எவாப்ரேட்ஸ் ஃபாஸ்டர் தென் வாட்டர். காரணம் என்னென்னா, பெர்ஃப்யூமில் மேடப் அந்த பெர்ஃப்யூம் என்ன பார்ட்டிகல்ஸால் மேடப் ஆகிருக்குங்கிறது பார்த்தோன்னா அதில் வந்து வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும். அதனால் கொஞ்சமான எனர்ஜியை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து கெயின் பண்ணாவே அதோட பாண்ட் பிரேக் ஆகிட்டு அது எவாப்ரேட் ஆகிடும். பட் ஆனால் வாட்டருக்கு அந்த மாதிரி கிடையாது. வி நீட் டு ப்ரொவைட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. கம்பேர்ட் டு வாட்டர், பெர்ஃப்யூமுக்கு வந்து கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்தாவே போதும், அதை எவாப்ரேட் ஆகிடும், ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிவிடும். Sophia has perfume and the water at the same temperature. But ரெண்டுக்குமே சேம் டெம்பரேச்சரில் இருக்குது, பெர்ஃப்யூமும் வாட்டரும். Sophia puts an equal volume of perfume and the water separately on her hand. ஒரு கையில் என்ன பண்ணுறான்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் பெர்ஃப்யூமும் போடுறா, தென் வாட்டரும் போடுறா. எது வந்து சில்லுன்னு ஃபீல் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா வந்து பெர்ஃப்யூம் தான் சில்லுன்னு ஃபீல் ஆகும். ஈவன் தோ ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரில் இருந்தாலுமே பெர்ஃப்யூம் வந்து டக்குன்னு ஸ்டேட் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப குயிக்காக நடக்கும். ஏன்னா அதுக்கு பிகாஸ் ஆஃப் த வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். பட் இந்த வாட்டர் பார்த்தோன்னா கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பெர்ஃப்யூம் உன் கையில் வச்சுருக்க அந்த ஒரு இடம் தான் வந்து ரொம்ப சில்லுன்னு ஃபீல் ஆகும். ஏன்னா அங்கே இருந்த பெர்ஃப்யூம் பார்த்தோன்னா எவாப்ரேட் ஆகிட்டு போயிடுச்சு. எவாப்ரேட் ஆகி போச்சுன்னா சும்மா போகல, உன்னோட ஸ்கின்ல இருந்து தெர்மல் எனர்ஜி எடுத்துக்கிட்டு தான் போச்சு. ஸ்கின்ல இந்த தெர்மல் எனர்ஜி எடுத்தனால தான் அதோட ஸ்டேட்டே சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்கிறேன். பெர்ஃப்யூம் வந்து லிக்விடில் இருக்குது, அது வந்து வாட்டர் வேப்பராக மாறுதோ இல்லை லிக்விட் அந்த பெர்ஃப்யூம் வேப்பராக மாறுதோ, மாறுறதுக்கு we need to supply some heat energy. ஏன்னா லிக்விட் டு கேஸாக மாற்றணும்னா we have to give some heat energy. ஸோ அதனால் அவன் ஸ்கின்ல இருக்க எனர்ஜி கெயின் பண்ணிட்டு தான் அது வந்து கேஸாக மாறி இருக்குது. அப்போ உன்னோட ஆவரேஜ் எனர்ஜி ட்ராப் ஆகும். அதனால் உனக்கு அந்த இடத்துல சில்லுன்னு ஃபீல் ஆகும். Humidity is a measure of the quantity of water vapors in the air. அதாவது ஈரப்பதம்னு சொல்லுவோம் தமிழில். In conditions of high humidity, evaporation stops. காற்றுல அதிகமாக ஈரப்பதம் இருந்துச்சுன்னா எவாப்ரேஷன் வந்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க. Explain why sweat will not cool the skin in conditions of high humidity. அதாவது அட்மாஸ்பியரில் பார்த்தோன்னா ஈரப்பதம் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. பட் மீன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, எப்பவுமே ஹீட் எனர்ஜி ஹாட் டு கோல்டு தானே போகும். பட் இங்கே வந்து ரெண்டு கண்டிஷனுமே, உன்னோட பாடி டெம்பரேச்சரும் அட்மாஸ்பியர் கண்டிஷன் கூட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். நடக்கான்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதனால் வந்து நீ சில்லுலாம் ஃபீல் பண்ண மாட்டேன் எப்போனா இந்த காற்றில் ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில். பிகாஸ் காரணம் என்ன, ஏன்னா ரெண்டு கண்டிஷனுமே உன்னோட பாடிக்கும் இந்த அட்மாஸ்பியருக்கும் இருக்க டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப குயிக்காக நடக்கும். அதனால் ரொம்ப மழைக்காலங்களிலேயோ இல்லை வந்து அதிகமாக ஹை ஹியூமிடிட்டி இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ்லேயோ, இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறீங்க, நல்லா மேகங்கள்லாம் கீழே இறங்கி வருதுன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்வெட்டு வந்து டக்குன்னு கூல் ஆகாது. ஓகே, ஏன்னா ஸ்வெட்டு கூல் ஆகணும்னா, உங்கள் பாடி கூல் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஸ்வெட் எவாப்ரேட் ஆகணும்னா அட்மாஸ்பியரில் இருக்க டெம்பரேச்சர் அட்லீஸ்ட் பாடி டெம்பரேச்சரை விட கொஞ்சம் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸில் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் குயிக்காக இந்த ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். A type of air cooler works by blowing air from the room through the sponge soaked in the water. அதாவது ஒரு டைப் ஆஃப் ஏர் கூலர் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்பாஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பாஞ்சில் வந்து தண்ணியில் முக்கி நல்லா வச்சுருக்காங்க ஸ்பாஞ்சு. அதை வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஏர் ப்ளோவர் இருக்குது, அது வந்து காற்றை வந்து அந்த ஸ்பாஞ்ச் மேலே அடிக்குது. இந்த ப்ராசஸ் மூலியமாக ரூம் டெம்பரேச்சரை கூல் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் ஹவு ப்ளோயிங் ஏர் த்ரூ த ஸ்பாஞ்ச் சோக்ட் இன் வாட்டர் லோவர்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர்.
ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு 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 ஸ்பான்ச்சை வந்து தண்ணியில் முக்கி வச்சுருக்காங்க. அப்போ அதோட ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏரை வந்து இதில் ப்ளோ பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் இந்த ஸ்பான்ச்சை தாண்டி தான் போகணும். அப்போ இந்த ஸ்பான்ச் ஆக்சுவலாக சில்லுன்னு இருக்கா, காரணம் நல்லா பாரு, இங்கே இருக்க ஏர் பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஹாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த ஸ்பான்ச் வந்து தண்ணியில் முக்கி வச்சுருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். எப்போயுமே எனர்ஜி வந்து ஹாட் டு கோல்டு போகுமா, அப்போ இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் வச்சிருக்க ஹீட் எனர்ஜியை இந்த தண்ணிக்கு வந்து இந்த ஸ்பான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அதனால் இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து வார்மாக இருக்கிறது கோல்டாக மாறிடும். இதே மாதிரி ரூமில் இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸும் இது மேலே மோதி 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 எனர்ஜியை லூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கோல்டாயிரும். சைனிங் எஃப்எம் முகேஷ், பை பாய்.